ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டெய்லியும் இட்லி தோசை சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால் ப்ரெட்டை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி 1/4 டீஸ்பூன் கடுகு பொட்டினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ப்ரெட் வச்சு தான் செய்கிறேன், அதனால தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கறி மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம வேக வைக்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இந்த உப்பே நமக்கு போதுமானது தான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு மசாலா, அதை நம்ம ப்ரெட்டில் எடுத்து பரப்பி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அதில் வச்சு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சுவையாக டேஸ்ட்டாக ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.